வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த வார இறுதியில் அமெரிக்கா ஈரான் இடையே வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம். ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்காவுடன் ஒப்பந்தமா இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என ஈரான் அதிரடி விளக்கம். ஈரான் அணு ஆயுத உள்கட்டமைப்பை அளிக்க ட்ரம்ப் உறுதி. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தகவல். அமெரிக்கா ஈரான் போர் பதற்றம் இது இறுதி ஒப்பந்தமல்ல, மோதலை முடிப்பதற்கான புரிந்துணர்வு மட்டுமே, சர்வதேச நிபுணர்கள் விவாதம். ஓமான் வளைகுடாவில் பயங்கர வெடிச்சத்தம். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைக்கு இடையே புதிய பதற்றம். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் இந்த வார இறுதியிலேயே கையெழுத்தாக கூடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஈரான் மீது நடத்தப்படவிருந்த மிக சக்தி வாய்ந்த ராணுவ தாக்குதல்களையும் குண்டுவீச்சுகளையும் அவர் ரத்து செய்துள்ளார். ஈரான் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக வெள்ளை மாளிகையின் யூடியூப் ஒளிபரப்பு மற்றும் அதிபரின் ரூத் சோசியல் அறிக்கை வாயிலாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக ஈரானின் கார்க் தீவு மற்றும் அதன் எண்ணெய் உள்கட்டமைப்பு கைப்பற்றப் போவதாகவும் வியாழக்கிழமை மாலை ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். நேற்று முன்தினம் இரவு அமெரிக்க படைகள் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ராணுவ மையங்கள் மீது தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது தெஹ்ரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அமெரிக்கா மீண்டும் பெரிய தாக்குதலை நடத்தும் என்று பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புதன்கிழமை பிற்பகலில் வெள்ளை மாளிகையின் சூழ்நிலை அறையில் மூத்த அதிகாரிகளுடன் ட்ரம்ப் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள திடீர் முன்னேற்றம் காரணமாக திட்டமிட்ட தாக்குதல்கள் ரத்து செய்யப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்தார். இதுகுறித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரான் இஸ்லாமிய குடியரசுடனான பேச்சுவார்த்தைகள் அந்த நாட்டு தலைமையின் உயர்மட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதி என்ற முறையில் இன்று மாலை ஈரானுக்கு எதிராக திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதலை நான் ரத்து செய்துள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தத்திற்கான ஆவணங்களின் உரை கிட்டத்தட்ட முழுமையாக தயாராகிவிட்டது. அடுத்த சில நாட்களில் ஒருவேளை இந்த வார இறுதிக்குள்ளாகவே ஐரோப்பிய நாடு ஒன்றில் இதற்கான அதிகாரப்பூர்வ கையெழுத்திடும் விழா நடைபெறலாம். இந்த விழாவில் அதிபர் ட்ரம்ப் நேரில் கலந்து கொள்ள மாட்டார் என்றும் அவருக்கு பதிலாக அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் பங்கேற்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒப்பந்தம் முழுமையாக இறுதி செய்யப்படும் வரை ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகை முழுவீச்சில் தொடரும் என்றும் ட்ரம்ப் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் கலந்துரையாடல்களும் இறுதி விதிகளும் கொள்கை ரீதியாகவும் விவரமாகவும் சம்பந்தப்பட்டு அனைத்து தரப்பினராலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இதில் அமெரிக்கா, ஈரான் தவிர்த்து இஸ்ரேல், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பக்ரைன், குவைத், ஜோர்டான், எகிப்து ஆகிய நாடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் இந்த ராஜதந்திர பேச்சுவார்த்தையில் துருக்கி அதிபர் ரெசெப் தய்யிப் எர்டோகனின் பங்களிப்பையும் பாகிஸ்தான் தலைமையுடனான தீவிர தொடர்புகளையும் ட்ரம்ப் சிறப்பாக கோடிட்டு காட்டியுள்ளார். ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தானவுடன் அதன் முக்கிய மற்றும் விரிவான விவரங்கள் சர்வதேச சமூகத்திற்கு அறிவிக்கப்படும் என்று வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடன் சாத்தியமான அமைதி ஒப்பந்தம் குறித்து ஈரான் இன்னும் எந்தவொரு இறுதி முடிவும் எடுக்கவில்லை என்று அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுடன் இந்த வார இறுதியிலேயே வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம், இதனால் ஈரான் மீதான ராணுவ தாக்குதல்கள் ரத்து செய்யப்படுகின்றன என்று அறிவித்திருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஈரானின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. ஈரானின் அதிகாரப்பூர்வ IRNA செய்தி நிறுவனத்தின்படி அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுடனான சாத்தியமான ஒப்பந்தம் குறித்து ஈரான் இன்னும் இறுதி முடிவு எதையும் எடுக்கவில்லை. இந்த பேச்சுவார்த்தைகளின் போது ஈரான் தனது சிவப்பு கோடுகளில் எக்காரணம் கொண்டும் சமரசம் செய்து கொள்ளாது. மேலும் ஒப்பந்தத்தின் வரைவு உரையின் பெரும்பகுதி இறுதி செய்யப்பட்டிருந்தாலும் பேச்சுவார்த்தை நடக்கும் சமயங்களில் அமெரிக்கா தனது நிலைப்பாடுகளை தொடர்ந்து மாற்றிக்கொண்டு இருந்தது என்றும் இஸ்மாயில் பாகாஜி குற்றம் சாட்டியுள்ளார். ஐரோப்பிய நாடு ஒன்றில் இந்த வார இறுதியில் ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என ட்ரம்ப் கோரியிருந்ததை மறுத்த பாகாஜி, ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நேரம் மற்றும் இடம் குறித்து வெளியாகும் தகவல்கள் அனைத்தும் வெறும் ஊகங்களின் அடிப்படையில் ஆனவையே, அதிகாரப்பூர்வமாக எதுவும் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்று தெளிவுபடுத்தினார். ஒப்பந்த வரைவின் விவரங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்த பின்னரே ஈரான் அரசாங்கம் இதுகுறித்து முறைப்படியான அறிவிப்பை வெளியிடும் என்றும் அவர் கூறினார். இதற்கு முன்னதாக புதன்கிழமை வெள்ளை மாளிகையின் சூழ்நிலை அறையில் மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள
முன்னேற்றம் காரணமாக வியாழக்கிழமை மாலை ஈரான் மீது நடத்தவிருந்த மிக சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு தாக்குதல்களை ரத்து செய்வதாக தனது ரூட் சோசியல் பக்கத்தில் அறிவித்திருந்தார். துருக்கி, பாகிஸ்தான், இஸ்ரேல், சவுதி அரேபியா உள்ளிட்ட பல சர்வதேச நாடுகளின் ஈடுபாடுடன் இந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை உயர்மட்டத்திற்கு சென்றுள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் ஒப்பந்தம் முழுமையாக முடியும் வரை ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகை தொடரும் என அமெரிக்கா கூறியுள்ள சூழலில் தாங்கள் இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்ற ஈரானின் தற்போதைய அறிவிப்பு இந்த ஒப்பந்தம் நிறைவேறுவதில் உள்ள இழுபறையையும் உலக நாடுகளின் மத்தியிலான பரபரப்பையும் மேலும் அதிகரித்துள்ளது. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. ஈரானுடன் உருவாக்கி வரும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி அந்த நாட்டின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை முழுமையாக அகற்றுவதற்கும் அணு ஆயுத உள்கட்டமைப்பை கலைப்பதற்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உறுதியளித்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே இந்த வார இறுதியில் ஐரோப்பாவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என ட்ரம்ப் அறிவித்ததும் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என ஈரான் மறுப்பு தெரிவித்ததும் உலகரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த ஒப்பந்தத்தின் பின்னணியில் உள்ள முக்கிய நிபந்தனைகளை இஸ்ரேல் போது வெளிப்படுத்தியுள்ளது. ஈரானுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த தற்காலிக புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமருடன் விரிவாக பேசியுள்ளார். இந்த ஆலோசனையை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமரின் அலுவலகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் ஒரு முக்கிய பதிவை வெளியிட்டுள்ளது. அதில் கூறப்பட்டுள்ளதாவது, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் நேரடியாக ஒரு தரப்பாக இல்லாவிட்டாலும் பேச்சுவார்த்தைகளின் முடிவில் எட்டப்படும் இறுதி ஒப்பந்தத்தில் ஈரானின் செறிவூட்டப்பட்ட பொருட்களை அகற்றுதல், செறிவூட்டல் உள்கட்டமைப்பை கலைத்தல், ஏவுகணை உற்பத்தி கட்டுப்படுத்தல் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள தனது பயங்கரவாத முகவர்களுக்கு ஈரான் அளிக்கும் ஆதரவை நிறுத்துதல் ஆகியவை கண்டிப்பாக இடம்பெறும் என்று அதிபர் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். இந்த உறுதிமொழிக்கு பிரதமர் நெதன்யாகு தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். இஸ்ரேல் வெளியிட்டுள்ள இந்த தகவலின் மூலம் அமெரிக்கா ஈரானுக்கு விதித்துள்ள நிபந்தனைகள் எவ்வளவு கடுமையானவை என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் ஏவுகணை தயாரிப்பை முற்றிலும் முடக்குவதே ட்ரம்பின் முதன்மை இலக்கு என்பது இதன் மூலம் உறுதியாகி உள்ளது. அமெரிக்க மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே அண்மையில் நடந்த பதிலடி ராணுவ தாக்குதல்களுக்கு மத்தியிலும் இரு நாடுகளும் தற்போதைய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழிகளையே தீவிரமாக தேடி வருகின்றன என்று சர்வதேச ராணுவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இந்த வார இறுதியில் எட்டப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படும் உடன்பாடு ஒரு இறுதி ஒப்பந்தம் அல்ல, அது தற்போதைய மோதலை தற்காலிகமாக நிறுத்துவதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டுமே என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதுகுறித்து பாகிஸ்தான் ராணுவத்தின் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஜாஹித் மெஜ்மூத் அல் ஜசீரா ஊடகத்திடம் பேசிய போது இரு நாடுகளும் ஏன் இந்த உடன்பாட்டை நோக்கி நகர்கின்றன என்பதற்கான பின்னணியை விளக்கினார். ஈரான் தற்போது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் இந்த போரின் காரணமாக கடுமையான அரசியல் அழுத்தங்களை சந்தித்து வருகின்றார். ஏனெனில் அமெரிக்க மக்களிடையே இந்த போர் முற்றிலும் செல்வாக்கற்ற ஒன்றாக உள்ளது. மேலும் உலகளாவிய வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை இன்னும் நீண்ட காலத்திற்கு முடக்கி வைத்திருக்க முடியாது என்பதை இரு நாடுகளுமே உணர்ந்துள்ளன என்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் ஏற்படுத்தி கொடுத்துள்ள இந்த ராஜதந்திர வெளியேறும் வழியை இரு நாடுகளும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளையில் இந்த சாத்தியமான உடன்பாடு குறித்து அமெரிக்காவின் முன்னாள் ராணுவ ஜெனரல் மார்க் கிம்மிட் அல் ஜசீராவிடம் பேசுகையில் சற்று எச்சரிக்கையான ஒரு பார்வையை முன்வைத்துள்ளார். இது ஒரு இறுதி ஒப்பந்தம் அல்ல என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போதைய தீவிர மோதலை முடிவுக்கு கொண்டுவர தேவைப்படும் தற்காலிக புரிந்துணர்வு மட்டுமே இது. இந்த உடன்பாடு தற்போதைக்கு இருதரப்பு மோதலை நிறுத்தும், ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க உதவும், மேலும் இது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக அமையுமே தவிர நாம் இன்னும் இந்த விவகாரத்தின் கடினமான பகுதிகளையோ அல்லது ஒப்பந்தத்தின் முக்கிய விவரங்களையோ பேசும் நிலைக்கு வரவில்லை. முன்னதாக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டதால் ஈரான் மீதான பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதல்களை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரத்து செய்திருந்தார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஈரானின் அணு ஆயுத உள்கட்டமைப்பை அளிக்க ட்ரம்ப் உறுதியளித்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பாராட்டு தெரிவித்திருந்தார். ஆனால் தங்கள் நாட்டின் உரிமைகளான சிவப்பு கோடுகளில் சமரசம் செய்ய முடியாது, இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் நேற்று அறிவித்திருந்தது. இந்த சூழலில் இரு நாடுகளும் தங்கள் உள்நாடு மற்றும் சர்வதேச நெருக்கடிகளை சமாளிக்க முதல் கட்டமாக இந்த மோதலை நிறுத்தவே முன்னுரிமை கொடுக்கின்றன என்பதும் நிரந்தர அமைதிக்கு இன்னும் நீண்ட தூர ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தேவைப்படும் என்பதும் நிபுணர்களின் கருத்துக்கள் மூலம் தெளிவாகியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே தற்காலிக புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வரும்
வேளையில் ஓமன் வளைகுடாவில் பயங்கர வெடிச்சத்தம் கேட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது சர்வதேச அளவில் குறிப்பாக உலகளாவிய எண்ணெய் வர்த்தக பாதையில் மீண்டும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் அதிகாரப்பூர்வ மெச்சர் செய்தி நிறுவனத்தின் அறிக்கையின்படி ஈரானின் கடலோர பகுதியான சிரிக் நகரத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் கடலில் இந்த வெடிச்சத்தம் கேட்டுள்ளது. இருப்பினும் இந்த பயங்கர ஒலிக்கான காரணம் என்ன அல்லது அது எங்கிருந்து உருவானது என்பது குறித்த விவரங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அதிகாரிகள் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் இந்த வார இறுதியில் ஐரோப்பாவில் ஒரு தற்காலிக புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்போது ஓமன் வளைகுடாவில் ஏற்பட்டுள்ள இந்த மர்ம வெடிச்சத்தம் மீண்டும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இது ஏதேனும் விபத்தா அல்லது பேச்சுவார்த்தையை குலைக்க நடக்கும் சதியா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ விவரங்களுக்காக சர்வதேச சமூகம் காத்துக் கொண்டிருக்கின்றது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.